மேஷ ராசியை என்ன விஷயங்கள்லாம் கோவப்படுத்தும், என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தால் அவங்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, மேஷ ராசி வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக கோவப்படக்கூடிய ராசி, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக டிசிஷன் எடுக்கக்கூடிய ராசி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க லைஃப் டிசிஷன்ஸே 4 செகண்டில் எடுக்கக்கூடியவங்க. நீங்கள் எந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னே 1 மணி நேரம் யோசிச்சிங்க, எந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணலான்னு 1 மணி நேரம் யோசிச்சிங்கன்னா, மேஷராசி பெண்களோட உங்களால் சேரவே முடியாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிக்கிறதே நிறுத்திடுங்க. அவங்களுக்கு தேவை டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறவன். ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது. அவங்களோட மைண்ட் என்ன வரும்னா, நீ மொக்க ஹோட்டலில் கூட ஆர்டர் பண்ணுறான், அது பிரச்சனை கிடையாது, ஆனால் டக்குன்னு டிசிஷன் எடு, வழ குழலாம் இங்கே செட் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மேஷராசி. இப்போ மேஷராசிக்கிட்ட என்னெல்லாம் பண்ணால் மேஷராசி பெண்களுக்கு கோவப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, மேஷராசி பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாம் பார்த்த டாக்ஸிக்கான கேரக்டர், ரெட் ஃப்ளாக் என்ன, நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷராசி பெண்கள்கிட்ட இருக்க சூப்பரான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய கோவம் ஒரு 5 நிமிஷம் ஸ்டே ஆகும். சரிங்களா? அதே போல் 5 நிமிஷத்தில் அது மறந்துடவும் செய்வாங்க. 5 நிமிஷம் வாழ்க்கை மாதிரி வெடிப்பாங்க, எரிமலை மாதிரி. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அவங்ககிட்ட பேசவும் செய்வாங்க. ஆனால் இது வந்து 90% மேஷராசி பெண்கள்கிட்ட நான் பார்த்துருக்கேன். மிச்சம் இருக்க 10% பெண்கள்கிட்ட இதை நான் பார்க்கல. நான் ஒரு சார்ட் பார்த்தேன். அந்த சார்ட் அவங்க ஃபேமிலியில் எல்லா சார்ட்டும் நான் பார்த்தேன், அந்த பொண்ணோட சார்ட்டும் நான் பார்த்தேன். அவங்களுடைய சந்திரன் வந்து ரொம்ப மோசமாக அஃப்ளிக்ட் ஆகிருந்தது, கூட ராகு இருந்துச்சு மேஷத்தில். அந்த பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா, நான் கேட்டேன் இது ஸ்பெசிஃபிக்காக. அப்போ அவங்க சொன்னாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுப்பா. மேஷராசிக்கு மனசுக்குள்ளே வைக்கிற கேரக்டரே கிடையாது. மேஷராசி வெடிக்கிற கேரக்டர், டபால்னு வெடிக்கும், உடனே வெடிக்கும். ஆனால் அந்த பொண்ணு மனசுலேயே வச்சுக்கும். மனசில் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் காலம் ஃபுல்லாக மறக்காமல், நீ ஒரு சின்ன க்ரைம் பண்ணால் 100 வருஷம் அதை மைண்டில் வச்சு உங்களுக்கு தொடர்ந்து க்ரைம் பண்ணிகிட்டே இருக்கும், உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது போல் ஒரு 10% மேஷராசிகள் செயல்படுவாங்க அவங்க சந்திரன் அஃப்ளிக்ட் ஆரம்பிச்சுன்னா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மேஷராசியோட கேரக்டர் பை பர்த் அந்த மாதிரி, அவங்கள நீங்கள் மாற்றவே முடியாது. ஒருவேளை நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐ சஜஸ்ட் யூ அந்த ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் 3 வாட்டி பரிசீலனை பண்ணுவது சிறப்பு. அந்த பொண்ணு கட்ரினா கைஃபாக கூட இருக்கட்டும், ஆனால் தயவுசெய்து அதை பரிசீலனை பண்ணுங்கள். ஏன்னா மேஷராசியோடைய குட் கேரக்டர், கோல்டான கேரக்டர் என்ன அப்படின்னா, 5 நிமிஷத்தில் உடனே கோவப்பட்டு 5 நிமிஷம் வெடிச்சுட்டு மறந்துடுறது. இது இப்படி மறக்காத பெண்கள்கிட்ட நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா, அந்த டாக்ஸிசிட்டி மேஷராசி வந்து கரை வச்சு செய்யக்கூடிய ராசி. ஸோ ஐ சஜஸ்ட் யூ அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்பது சிறந்தது.